மொழி போராட்டம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் காலனி ஆதிக்க காலத்திலேயே தொடங்கிடுச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையில் இந்திதான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி. தமிழ் அந்த சமஸ்கிருதத்தினுடைய தாக்குதலை எதிர்த்து தான் தாக்கு பிடிச்சு நின்றுருக்கு. பெரியார் கைதாகி பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த இந்தி முழுமையா இந்த வேலைக்கு தயாராகிற வரைக்கும் துணைக்கு இங்கிலீஷை வச்சுக்கலாம், அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்கள்கிட்ட இந்தி ஆட்சி மொழி ஆகக்கூடாது என்று பரப்புரை செஞ்சாங்க. திமுக மாணவர் தலைவர்கள் இதுல முக்கியமான பங்கு வச்சாங்க. மாணவர்கள் 65 ஜனவரி 25 அன்னைக்கு அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி ராசேந்திரன் என்ற மாணவன், அதுதான் துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட முதல் உயிர் பலி இந்த போராட்டத்தில். குறிப்பாக இராணுவம் சுடுவது என்பது பிப்ரவரி 12 நடக்கும். எந்த ஊரில் அடக்குமுறை நேர்ந்தாலும் அப்படியே இது எதிர் விளைவாக போராட்டம் மேலும் மேலும் தீவிரமடையும். இராணுவம் வந்த பிறகு மிக மூர்க்கமான கண்ட இடத்துல எல்லாம் சுடாரு. இந்த இராணுவத்தில் வந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, அவர் இந்த குழந்தையை தூக்கி வச்சு கொண்டு கதறார். இதை பார்க்க எல்லாருக்கும் ஆத்திரம் பண்படங்க. குறைந்தது 250 பேர். ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே பிரிட்டிஷ் ராணுவம் ஈடுபட்டது போல இந்திய ராணுவ மக்களை சுட்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்வது தமிழ் பற்றினால் வருகிற முழக்கம் இல்லை, தமிழர்களுக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக வர்ற முழக்கம். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப சிவகார்த்திகை நடிப்புல வெளிவர இருக்கிற இந்த பராசக்தி திரைப்படம் மொழி போரை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்ப இந்த மொழி போர் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறமா அது எப்ப தீவிரம் அடையுது? தமிழ்நாட்டுல மொழி போராட்டம் என்பது இந்த படத்துல எப்படி காட்டியிருக்காங்க நமக்கு தெரியாது. படம் பார்த்தா தான் தெரியும். அந்த முன்னோட்டம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கணும். அதை வச்சு ஒன்றும் முடிவாக சொல்ல முடியாது. அது ஒரு ஆவணப்படம் இல்லை, கதைப்படம். ஆக மொழி போராட்டத்தை பகைப்புலனாக கொண்டு அந்த பேக்ரவுண்டில் வேறு ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் அவங்க. அது வந்த பிறகு பார்ப்போம் அது எவ்வளோ சரியாக. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, 65 நடைபெற்ற அந்த மொழி போராட்டம் 65 ஜனவரி 25 தொடங்கி மார்ச் வரைக்கும் நீண்டு சென்ற அந்த மொழி போராட்டம் பெரும் உயிர் தியாகங்களை கோரிய ஒரு போராட்டம். பெரிய அளவில் மாணவர்கள் பொதுமக்கள் பங்கேற்போடு நடைபெற்ற போராட்டம். இத்தனை ஆண்டுகளாக அதை பற்றி ஒரு கலைப்படைப்பு வரலைங்கிறது ஒரு பெரிய குறை. அந்த குறையை இது நிறைவு செய்ய போகிறதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கிடையில் நமக்கு ஒரு தூண்டுதல், இதை சாக்கிட்டு இந்த மொழி போராட்ட வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு. மொழி போராட்டம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் காலனி ஆதிக்க காலத்திலேயே தொடங்கிடுச்சு. அப்போ 1937 இந்தியாவெங்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி மாகாண சட்டசபைகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. தமிழ்நாடு, அதாவது அன்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் கிடையாது, சென்னை மாகாணம், பெரும்பாலும் தமிழ் பேசும் பகுதி, கேரளத்தின் ஒரு பகுதி, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, ஆந்திரத்தின் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ். இந்த மாகாணத்தில் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜின்னு சுருக்கமாக அழைக்கப்படுற ராஜகோபாலாச்சாரியார், அப்போ முதலமைச்சர்னு பேர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர்னு பேர், அவர் சென்னை மாகாணத்தினுடைய தலைமை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி அவர் ஆட்சி அமைத்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்னா, அந்த மாகாணத்திற்குரிய சில அதிகாரங்களை பயன்படுத்தி காங்கிரஸுக்கு பிடித்தமான சில கொள்கைகளை செயலாக்குவதற்கு முயற்சி எடுத்தார். உதாரணமாக ஒன்று மதுவிலக்கு. அவருடைய சொந்த மாவட்டம் சேலம் மாவட்டம், அங்கே அதை செயல்படுத்துவது, அப்புறம் அதை விரிவுபடுத்துவது என்று ஒரு முயற்சி. அதுபோல் இன்னொரு திட்டம் இந்த இந்தி திணிப்பு திட்டம். காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையில் இந்தி தான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி, இந்த நாட்டினுடைய மொழி அடையாளம் இந்தி தான். இது 1925 கான்பூர் மாநாட்டிலேயே
இந்த இந்தின்னு கூட சொல்லாமல் இந்துஸ்தானின்னு சொன்னாங்க. இந்துஸ்தானி தான் ஆட்சி மொழியாக இருக்கணும். இந்துஸ்தானின்னு ஏன் அதை சொன்னாங்கன்னா, தேவனாகிரி எழுத்து வடிவத்தில் எழுதினால் அது இந்தியாக இருக்கும், உருது வடிவத்தில் எழுதினால் அது உருதுவாக இருக்கும். அப்போ இந்த தேவனாகிரி வடிவத்தில் எழுதுகிற இந்தி இந்துக்கள் சார்பிலும், உருது வடிவத்தில் எழுதப்படுகிற உருது இஸ்லாமியருடைய மொழி இன்னும். எனவே இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்கான ஒரு வழியாக இந்த மொழி சிக்கலை பார்த்தாங்க. காந்தியார் உட்பட 25 கான்பூர் மாநாட்டில் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ இந்த அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாடுகளில் பேசக்கூடியவர்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, மற்றவங்க ஆங்கிலத்தில் பேசுவாங்க. எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஹிந்தியில் பேசணும், இந்துஸ்தானியில் பேசணும், அவரவர் தாய்மொழியில் பேசக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம். நீங்கள் தமிழர்கள் தமிழில், வங்காளிகள் ஹிந்திக்காரங்க மட்டும் அவங்க தாய்மொழியில் பேசிக்கலாம் என்று அப்படியெல்லாம் முடிவெடுத்தாங்க. இப்போ இந்த பின்னணியில் தான் 37 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியை ஒரு மொழி பாடமாக அவர் கொண்டுட்டு வர்றார் ராஜாஜி. இங்கு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடமொழி ஆதிக்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு வலுவாக இருக்குது. இப்போ தமிழை வடமொழி ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றணும். இந்த வடமொழியினுடைய ஒரு இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்தி என்பது. அவையெல்லாம் சமஸ்கிருத இலக்கணம், சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் ஒரே விதமான வரி வடிவம். எனவே இந்த எதிர்ப்பு ஏற்கனவே இருக்கு. தமிழ் அந்த சமஸ்கிருதத்தினுடைய தாக்குதலை எதிர்த்து தான் தாக்கு பிடிச்சு நின்றுருக்கு. தமிழின் ஒரு சில பகுதிகள் சமஸ்கிருத கலப்பினால் வேறு மொழிகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்து போச்சு. கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம்லாம் சமஸ்கிருதத்தினுடைய தாக்கத்தினால் அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அதை மிச்சம் இருக்கிற தமிழையாவது பாதுகாக்கணுங்கிற நோக்கம் கொண்ட நம்முடைய தமிழ் அறிஞர்கள், அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் முன்னாலேயே கால்டுவெல் தமிழ் தனித்து இயங்க வல்லது என்று உலகிற்கு அறிவித்தார், சான்றுகளோடு அறிவித்தார். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு புத்தகமே அவர் எழுதினார். வடமொழியை சார்ந்து நம்ம இல்லைன்னு அறிவித்ததுனால அந்த சிந்தனை, திராவிடவியல், தமிழியல் சிந்தனை மேலோங்கி இருந்துச்சு. அப்போ தமிழறிஞர்கள் தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகளார், காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் தமிழ் பற்றாளராக இருந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார், அதுபோல் வேறு கியாப்பே விஸ்வநாதம், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம், பேராசிரியர் இலக்குவனார், கல்லூரி ஆசிரியராக இருந்த பேராசிரியர் இலக்குவனார், இப்படி பல தமிழறிஞர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திருச்சிராப்பள்ளியில் கூடி மாநாடு போட்டாங்க. இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்ட குழு அமைத்தார்கள். அறிஞர் அண்ணா அதனுடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ இயக்கம், சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டது ஒரு பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை அவர் இந்த போராட்டத்தில் தமிழர்களோடு இணைந்து அவர் ஈடுபடுத்தினார். ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பேர் இந்த மொழி போராட்டத்துக்குன்னு ஒரு படை அமைக்கிறது, அவங்க தினம் போய் மறியல் பண்ணி கைதாவது என்று தொடர் இயக்கமாக நடத்தினாங்க. சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்த பட்டுக்கோட்டை அழகிரி, அஞ்சாளஞ்சன் அழகிரின்னு கலைஞர் ஒரு பிள்ளைக்கு அந்த பேர் தான் வச்சார். அந்த அழகிரி திருச்சிராப்பள்ளியில் தொடங்கி ஆண்கள் பெண்கள் அடங்கிய ஒரு நடைப்பயண குழுவை அழைத்து கொண்டு சென்னை வரைக்கும் நடைப்பயணமாக வந்தார். அது ஒரு மொழிப்போருக்கான ஒரு படையாக கருதப்பட்டுச்சு. 38 செப்டம்பர் 11ஆம் நாள் சென்னையில் அந்த பயணத்தை கொண்டு அவங்க நிறைவு செய்து கடற்கரையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்து அதில் பெரியார் அவர்களும் மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று ஓங்கி முழக்கமிட்டார்கள். அது போராட்டத்துக்கு இடையில் ஒரு உச்சம். ஆனால் தொடர்ந்து போராட்டம் நடந்துச்சு. பெரியார் கைதாகி பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இவ்வளவும் அந்த முதல் மொழி போராட்டத்தினுடைய வரலாறு. அந்த மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட 2 வீரர்கள், நடராசன், தாளமுத்துன்னு 2 பேர், மூலக்கொத்தளத்தில் இப்பயும் கல்லறை இருக்குது, அவங்க இறந்து போனாங்க. அது அந்த போராட்டத்தில் நிகழ்ந்த ஒரு உயிர் தியாகம். இது ராஜாஜி அமைச்சரவையில் எந்த ஒரு மாற்றத்தையும் அப்போ ஏற்படுத்தலையா? ஏன்னா அவர் கூட இருந்தவங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொல்ல. இந்த மொழி சிக்கலை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரும் அப்படி, காங்கிரஸோட அது கொள்கையாக இருந்துச்சு. பின்னால் அரசமைப்பு சட்டத்தில் இந்தி தான் தனியாக ஆட்சி மொழியாகணுங்கும் போது எதிர்ப்பு தெரிவித்தவங்கலாம் உண்டு.
இப்போ சென்னையைச் சேர்ந்த டிடி கிருஷ்ணமாச்சாரிலாம் எதிர்ப்பு தெரிவித்தார். அரசமைப்பு பேரவையில் எதிர்ப்பு தெரிவித்தார், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். ஆனால் இது நடந்தபோது 39ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கிடுச்சு. இந்த உலகப் போரில் காங்கிரஸ் தலைமையையோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண அரசுகளையோ கலந்து பேசி கொள்ளாமலே பிரித்தானிய அரசு இந்தியாவும் இந்த போரில் ஒரு கட்சின்னு அறிவிச்சிடுச்சு. அதை கண்டித்து இவங்கெல்லாம் பதவி விலகிட்டாங்க. அதோட அந்த சிக்கல் முடிஞ்சு போச்சு. அந்த பதவியில் நீடித்தா தான் அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லணும். அவங்க பதவி விலகி வந்துட்டாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. மீண்டும் 48 இதே மாதிரி மொழி போராட்டம் வந்துச்சு. 50 இந்திய அரசமைப்பு சட்டம் வந்துடுச்சு. இப்போ 47 அதிகார கைமாற்றம், 50 இந்திய அரசமைப்பு சட்டம் செயல்பட தொடங்குது. அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி என்பது அஃபீஷியல் லாங்குவேஜ்னே அதுக்கு தலைப்பு இருக்குது. அந்த அலுவல் மொழி அல்லது ஆட்சி மொழி என்ற பொருள். இந்த 17வது பகுதியில் மொத்தம் 9 உறுப்புகள் இருக்கு. 343 ஆர்டிக்கிள் 343 தொடங்கி ஆர்டிக்கிள் 351 வரைக்கும் இந்த வரிசையாக இருக்கக்கூடிய இந்த 9 உறுப்புகள். அதில் முதல் பகுதி ஒன்றியத்தினுடைய ஆட்சி மொழி எது அப்படிங்கிறத பற்றி பேசுது. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 65ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதல், அதுதான் குடியரசு நாள், அரசமைப்பு சட்டம் செயல்பட தொடங்குது. அதாவது அரசமைப்பு சட்டம் செயல்பட தொடங்கி சரியாக 15 ஆண்டுகள் கழித்து அந்த நாள் முதல் இந்தி தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழி. ஹிந்தி முதல்ல நான் சொன்ன பாருங்க, கான்பூர் மாநாட்டில் இந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்டாகவும் இருக்கலாம் அல்லது உருது ஸ்கிரிப்டில் இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து அதுக்கு பேர் இந்துஸ்தானின்னு பேர். இப்போ இந்துஸ்தானியெல்லாம் இல்லை, இந்தின்னே சொல்லிட்டாங்க. இந்தின்னு சொன்னது மட்டும் இல்லை, ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டாங்க. யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ இதை செய்த காரணத்தை அப்போ காந்தி இல்லை, காந்தி தான் அப்போ பேசினவர், உறுதி கொடுத்தவர். இப்போ என்ன கேட்டாங்க, நான் அரசமைப்பு பேரவையில் இந்த கேள்வி கேட்டாங்க, ஏங்க நீங்கள் ஏற்கனவே இந்துஸ்தானின்னீங்க, இப்போ இந்திங்கிறீங்க, 2 ஸ்கிரிப்ட்லேயும் இருக்கலாம் நீங்கள். அப்போ சொல்லும்போது அவங்க இந்திய ஆதரவாளர்கள் சொன்ன பதில் என்னன்னா, அவங்க இந்திய ஆதரவாளர்களாக மட்டுமல்ல, இந்த தேசம் இந்துக்களுக்குரியதுங்கிற சிந்தனை உடையவர்கள். அவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு கேட்டீங்க பாகிஸ்தான் கொடுத்தாச்சு, அங்கே போய் பார்த்துங்க, இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொல்லிட்டாங்க. இப்படி தான் அரசமைப்பு சட்டத்தில் இந்தி என்பது இந்தியாவின் ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்டது. இரண்டாவதாக அவங்க ஒன்று சொன்னாங்க, என்னன்னா, இந்த இந்தி முழுமையாக இந்த வேலைக்கு தயாராகிற வரைக்கும் துணைக்கு இங்கிலீஷை வச்சுக்கலாம், அவ்வளோதான். மற்ற தேசிய மொழிகள் இருக்குது பாருங்கள், ஒரு மொழிகளின் அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. அந்த அட்டவணையில் இருக்கிற மற்ற மொழிகள் எதுவும் ஆட்சி மொழியாவோ வேறு எந்த தகுதியும் பெறாது. இதுதான் அந்த சட்டத்தினுடைய சாரம். இந்த இந்தியை ஏன் உடனே ஆக்கலை? நீங்கள் அரசமைப்பு சட்டம் வந்த உடனே ஆக்கிடலாம்ல. ஏற்கனவே இங்கிலீஷ்காரன் வந்தோன்னே இங்கிலீஷ் ஆட்சி மொழி ஆகிடுச்சுல்ல, இப்போ ஆக்க வேண்டிதானே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திக்கு அவ்வளவு தூரம் வலிமை பத்தாது, போதிய ஆட்சி மொழி சொல் அகராதியெல்லாம் இல்லை, எனவே இந்தியை வளப்படுத்தணும். வளப்படுத்தி என்ன பண்ணணும்னா, இந்த அரியணைக்கு அதை அணியப்படுத்தணும். அதுக்கு ஒரு 15 ஆண்டு எடுத்துக்கும். இதுக்கு இடையில் என்ன பண்ணணும், 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு குழு அமைத்து இந்தி எவ்வளோ தூரம் தயாராகிடுச்சு என்று செக் பண்ணணும். அரசாங்கத்தோட கடமை இது. 351 இந்த கடைசி உறுப்பு, 17வது பகுதியில் கடைசி உறுப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவினுடைய இந்த காம்போசிட் கல்ச்சர், ஒரு கூட்டு பண்பாடு, பல மொழிகள், பல மதங்கள், பல வட்டாரங்கள், இத்தனையும் சேர்ந்துருக்கு, இது ஒரு துணை கண்டமாக இருக்குங்கிறத ஒத்துக்கொண்டு தான் காம்போசிட் கல்ச்சருங்கிறாங்க. அந்த காம்போசிட் கல்ச்சருடைய எல்லா கூறுகளும், ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்தியை வளப்படுத்தணும். அதில் குறிப்பாக சமஸ்கிருதத்தை கொண்டு. இது இப்போ நம்ம அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறோம், தமிழுக்கு எவ்வளோ காசு ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதம் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கிற சமஸ்கிருதம் பேசுகிறவர்களுக்காக பல கோடிகளை ஒதுக்குறீங்க, அதில் 10ல் 1 பங்கு கூட பல கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கோ மற்ற மொழிகளுக்கு ஒதுக்கலன்னு கேட்குறோம் பாருங்கள். கான்ஸ்டியூஷன் அப்படி தான் 351வது உறுப்பின்படி சமஸ்கிருதத்துக்காக அரசு செலவிடுவதை அவங்க தீவிரமாக வலியுறுத்துகிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த கான்ஸ்டியூஷன் வந்தது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, இந்த 65
ஜனவரி இந்த ஆட்சி மொழியா கொண்டு வரப்ப மற்ற மாநிலங்கள்ல எதிர்ப்பு வரலையா? வந்துச்சு. தமிழ்நாடு அளவுக்கு வரல. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடி வங்காளத்தில் வந்துச்சு. இந்த எதிர்ப்பு 65 தான் வந்துச்சுன்னு இல்லை, சட்டத்தில் இப்படி இருக்கு, அது வரப்போகுது. இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி குழு அமைக்கிறாங்க பாருங்க, அவ்வப்போது இந்த குழுவிலெல்லாம் வந்து தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்குது. அவங்க வங்காளம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த 2 மாநிலம் தான் எதிர்ப்பு. மற்ற மாநிலங்களில் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தென் மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் வடமொழி கலப்பு நிறைய ஏற்பட்டு போனது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல. தமிழ் தான் கடுமையாக எதிர்த்து நின்றுச்சு. அடுத்தபடி வங்காளம் எதிர்த்து, அவங்க இயல்பாக மொழி தேசிய உணர்வு கொண்டவங்க, அவங்க எதிர்த்து நின்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்கள்கிட்ட இந்தி ஆட்சி மொழி ஆகக்கூடாது, அதற்கு அந்த அரியணை கிடைக்கக்கூடாது என்று பரப்புரை செஞ்சாங்க. ஆதித்தனார், நாம் தமிழர் இயக்கம் நடத்திய ஆதித்தனார் தினத்தந்தியில் விடாமல் இந்த பரப்புரையை செய்தார். அது அவங்க இந்தின்னு ஒரு படம் போடுவாங்க, அது வந்து ஒரு அரைக்கியோட படமாக இருக்கும். இந்த பெரிய பல்லு இருக்கும், கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கும். இந்தி அரைக்கி வந்துட்டா என்று எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தினத்தந்திக்கு ஒரு பங்கு உண்டு, கட்சிகளில் திமுகவுக்கு பங்கு உண்டு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை பற்றி ஒவ்வொரு முறை விவாதம் எழுகிற போதும், அரசினுடைய ஒரு திட்டம் அறிவிக்கும் போதும் அதை எதிர்த்து இங்கே ஒரு மாநாடு போடுவாங்க. மொழிக்காக நிறைய மாநாடுகள் நடத்திய கட்சி திமுக தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 57 தேர்தல்லையே திமுக சார்பில் 2 பேர் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் ஈவேகி சம்பத், இன்னொருத்தர் தர்மலிங்கம். ஈவேகி சம்பத் நல்ல சிறந்த சொற்பொழிவாளர், ஆங்கிலத்திலையும் நல்லா பேசுவார், நல்ல தெளிவுள்ளவர். அவர் நேருக்கு நேர் நின்று இந்த அப்போ திராவிட நாடு கோரிக்கை வேறு திமுகவுக்கு இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேணும். அன்னைக்கு அவங்க கேட்டதெல்லாம் 14 தேசிய மொழிகள் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த 14 தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்கணும். அதில் இந்தி, தமிழ், தெலுங்கு உட்பட இந்த எல்லா மொழி. இப்போ வந்து நம்ம 22 மொழிகள் இருக்குது, அன்றைக்கி வெறும் 14 தான். 14ஐயும் ஆக்கணும் என்று அவங்க கேட்டாங்க. இந்த இந்தியை திணிக்க முடியாது, நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சம்பத் நேருக்கு நேராக பேசினார். அண்ணா வந்து தம்பிக்கு எழுதுகிற கடிதத்தில் பார்த்தாயா தம்பி சம்பத் எப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்லி அவரை பாராட்டியெல்லாம் எழுதினார். உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர் ஜவஹர்லால் நேரு அவருக்கு எதிரில் நின்று நாங்கள் அடிமை இல்லை, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம்னு என் தம்பி பேசுகிறான் பார்த்தாயான்லாம் இவர் எழுதினார். அந்த வாத போக்கில் நேரு ஒரு உறுதிமொழி கொடுக்குறார். உங்களுக்கு என்ன பயம், இந்தி திணிச்சிருவோம் தானே? நாங்கள் அப்படிலாம் திணிக்க மாட்டோம். இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக தொடரும். 65 அப்படியே இந்தி வந்துடும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்தி வரும், ஆனால் வரும்போதே ஆங்கிலத்தை துணைக்கி வச்சுக்கொள்ளலாம். இதை பார்லிமெண்ட்டில் உறுதிமொழியாக கொடுத்தார். சம்பத்துக்கு தானே ஒரு கடிதம் எழுதினார் நேரு. அந்த நேரு சம்பத்துக்கு எழுதிய கடிதத்துக்கு தான் நேரு உறுதிமொழி என்று பரவலாக பேர். இந்த நேரு உறுதிமொழியை இவங்க எல்லாம் வலுவாக வலியுறுத்த ஆரம்பித்தாங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் என்று கேட்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே நான் முதலே சொன்ன மாதிரி 343 ஒரு துணை பிரிவு இருக்குது. இப்போ இதை ஒட்டி தான் 65 ஜனவரி 26 அந்த நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தயாரிப்புகளில் திமுக ஈடுபடுது. ஜனவரி 26 என்றைக்கு இந்த அரசமைப்பு சட்டப்படி இந்தி முழுமையான ஆட்சி மொழியாகுதோ அன்றைக்கு திமுக ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டம். அது வந்து ஒரு துக்க நாள் நமக்கு. அது வந்து இந்தி ஆட்சியில் உட்கார போது, எனவே துக்க நாள் என்று அறிவித்து அவரவர் வீட்டில் கருப்பு கொடி ஏற்ற சொன்னாங்க. SS ராஜேந்திரன் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றிருந்தார், அவர் திமுக உறுப்பினரில். அப்போ இந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு சூகா படைன்னு ஒன்று அமைச்சாங்க. சூகான்னா சுதந்திரம் காக்கும் படை. சுப்பராமன் ஒருத்தர் அதுக்கு தலைவராக இருந்தார். இந்த குண்டூசியில் விரலை குத்தி ரத்தத்தில் கையெழுத்து போடுவாங்க, அதான் அவங்க வீரம். அவங்க வந்து அவர் வீட்டை போய் தாக்குனாங்க, SSR வீட்டை தாக்குனாங்க. இதெல்லாம் 26 நடந்துச்சு, திமுக அறிவித்த போராட்டத்தை ஒட்டி நடந்த நிகழ்ச்சிகள். ஆனால் மாணவர்கள் 26 வரைக்கும் காத்திருக்கலை. இன்னும் சொல்ல போனால் 64ஆம் ஆண்டிலேயே திருச்சிராப்பள்ளி தொடர்வண்டி சந்தியில்
பக்தவச்சலத்தில் போய் கேள்வி கேட்குறாரு சின்னசாமி, கீழப்பழுவூர் சின்னசாமி. அவர் போய் இந்த மாதிரி இந்திய திணிக்காதீங்க, தமிழுக்கு ஆபத்து அப்படின்னு கேட்கும்போது இவன் பைத்தியக்காரன் கூட்டு போன்னுறாரு. அவர் போய் தீக்குளிச்சிட்டார். அது வந்து ஒரு ஆண்டு முன்னாலேயே 64லேயே தீக்குளிச்சிட்டார். அதுதான் முதல் தீக்குளிப்பு, இந்திக்கு எதிரான தீக்குளிப்பு. திமுக அந்த தியாகத்தை பெரிதும் போற்றினாங்க. சிங்கத்தமிழன் சின்னசாமின்னே கலைஞர் எழுதினார். இது பிறகுதான் இந்த நான் சொல்கிற இந்த 65 சம்பவங்கள் வருது. மாணவர்கள் 65 ஜனவரி 25 அன்னைக்கு அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டத்தை தொடங்கிய அன்றே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் ஊர்வலமாக சென்றவர்கள் மீது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி ராசேந்திரன் என்ற மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதுதான் வந்து துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட முதல் உயிர் பலி இந்த போராட்டத்தில். மதுரையில் வந்து அவங்க தியாகராயர் கல்லூரி மாணவர்கள் காளிமுத்து, காமராசன் அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதியை தீயிட்டு கொளுத்தினாங்க. அல்லது முழு சட்டத்தையும் கூட எரிச்சிருக்கலாம். இந்த போராட்டம் இப்படி பரவிக்கிட்டே இருக்குது. இங்கே அரங்கநாதன், சிவலிங்கம் தீக்குளிக்கிறாங்க சென்னையில். இப்போ அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அரங்கநாதன் பாலம்னு, அது அந்த அவருடைய பேரில் இருக்கிற பாலம் தான். கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், அப்புறம் இதில் வந்து ஒருத்தர் முத்துன்னு நினைக்கிறேன், மயிலாடுதுறையில் ஒருத்தர். இப்போ அவர் கல்லூரி வாசலில் நினைவு சின்னம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 6 பேர் தீக்குளித்து இறந்து போனாங்க. இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தோடு இறந்து போனாங்க. அதிலேருந்து தொடங்கி அந்த ஜனவரி 25 தொடங்கி மாணவர்கள் தன்னெழுச்சியாக, மாணவர்கள் மட்டுமல்ல மாணவர்களும் பொதுமக்களும் களத்தில் இறங்கி போராடினார்கள். மதுரையில் பேராசிரியர் இலக்குவனார் மாணவர்களை திரட்டி கொண்டு தெருவில் ஊர்வலம் போனார். அவரை சிறையில் அடைச்சாங்க. டிஐஆர் இந்திய பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி கலைஞரை வந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சி வச்சாங்க. இப்படி அந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு மேல் நடந்து தான் அது முடிவடைஞ்சிச்சு. எப்ப ராணுவம் உள்ள வருது சார்? ராணுவம் முதல் கட்டமாக போலீஸ் தான் பயன்படுத்தப்படுறாங்க. ஆனால் இராணுவத்தை வரவழைத்து முகாமடிக்க வைக்கிறாங்க. குறிப்பாக இராணுவம் சுடுவது என்பது வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி நடக்குது. அதுவும் பொள்ளாச்சியில் தான் நடக்குது. இப்போ மற்ற இடங்கள்லையெல்லாம் கூட இருந்தாங்க. இந்த துப்பாக்கி சூடு, எந்திர துப்பாக்கி என்பதெல்லாம் வரல. நான் கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, அப்போ முதலமைச்சர் பக்தவச்சலம், உள்துறை அமைச்சர் கக்கன், காவல்துறை தலைமை அதிகாரி அருள், இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசுகிறாங்க. என்ன போராட்டம் கட்டுமீறி போய்கொண்டிருக்கு, நான் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகுது. அதுவும் பக்தவச்சலம் வந்து இந்த மாணவர் தலைவர்களை அவரை பார்க்க போகும்போது திமிரோடு பதில் சொல்கிறார். எதுவும் வந்து ஒரு போராட்டம் இப்படி நடக்குது. ஏன்னா பெரிய எழுச்சியான போதும் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் பரவலாக நடந்த மக்கள் போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் 42ல். ஆனால் அது கூட கிராமங்களை சென்றடையலை. ஆனால் இந்த போராட்டம் நகரங்கள், கிராமங்கள், குக்கிராமங்கள் வரைக்கும் இது போயிடுச்சு. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க, பெற்றோர் வேண்டான்னு அடக்கி வைப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா, மாணவர்களோடு பெற்றோரும் சேர்ந்து கொண்டார்கள். எல்லா தரப்பெற்றோரும் போராடுறாங்க, பள்ளி மாணவர்கள் உட்பட போராடுறாங்க. மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சரவையில் பங்கு பெற்றிருந்த சி சுப்பிரமணியமும் ஓவி அழகேசனும் இந்த போராட்டத்தை மதித்து பதவி விலகினாங்க. பிறகு சமாதானமாகி மீண்டும் போய் சேர்ந்தாங்க, அது வேற செய்தி. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இந்த போராட்டம் வீச்சோடு நடைபெறுகிறது. அப்போ தெருக்களில் இறங்கி மாணவர்கள் அழகேசன் படத்தையும் சி சுப்பிரமணியம் படத்தையும் வைத்துக்கொண்டு ஊர்வலம் போவாங்க. ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி ஒழிக, பக்தவச்சலம் ஒழிகன்னு சொல்லி அன்றைக்கு பிரதமருக்கும் முதல்வருக்கும் எதிராக முழக்கங்கள் போடுவாங்க. இப்படி பரவலாக பல கட்டங்களாக இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் இது அரசு ஒரு பக்கம் அதை ஒடுக்குவதற்கு முயற்சி பண்ணுது, அதுக்காக இராணுவத்தை அழைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்திற்கு வழிவகுத்த, போராட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய இடத்துல இருந்த அண்ணா அவர்களும் ராஜாஜி அவர்களும், நம்ம முதல்ல சொன்னோம் 38ல் வந்து ராஜாஜி தான் இந்தியை திணிச்சாருன்னு போராட்டம். இப்போ ராஜாஜி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் இருக்கார். அப்போ அவர் வந்து ஆங்கிலம் கூடவே கூடாது, இந்தி தான் வேண்டும்னார். இங்கிலீஷ் நெவர், ஹிந்தி எவர். இது வந்து 38ல். இப்போ 65ல் ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர். அவர் ராஜாஜி இந்த பக்கம் வந்துட்டார். ஆனால் ரெண்டுலேயும் தமிழ் இல்லை, பார்த்துங்க. அப்பயும் தமிழுக்கு இடம் கிடையாது, இப்பயும் தமிழுக்கு இடம் கிடையாது. இந்தியா இங்கிலீஷாங்கிற போட்டியாக தான் பார்த்தாங்க.
அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க, மாணவர்கள் இதை விட்டு விலகிடுங்க என்று சொல்லி. இப்போ திமுக மாணவர் தலைவர்கள் இதில் முக்கியமான பங்கு வச்சாங்க. எஸ்டி சோமசுந்தரம், இப்போ அண்மையில் இறந்து போன நம்ம எல் கணேசன், நாவலவன், இப்போ காளிமுத்து காமராசன் பேர் சொன்னேன், ஜெயப்பிரகாசம், பல்வேறு இயக்கங்கள் சார்ந்தவர்களாக இருந்தாங்க. நம்ம இன்குலாப் பேராசிரியர் மருதமுத்துவா இன்னைக்கு இருக்கிறார், அன்னைக்கு ராதாகிருஷ்ணன், அவங்களாம் மாநில கல்லூரியில் மாணவர்களாக இருந்து இந்த போராட்டத்துக்கு லீட் பண்ணவங்க. அதே போல் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடக்குது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் இந்த போராட்டத்தில் இருக்கார், மாணவர் தலைவராக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைந்து ஒரு மாணவர் போராட்ட குழு வைத்து தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அண்ணா மாணவர் தலைவர்களுக்கு வேண்டுகோள், போராட்டத்தை கைவிட்டுருங்க, எங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுருங்கன்னு கேட்குறாரு. ஏற்கனவே நேரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இப்போ மீண்டும் லால் பகதூர் சாஸ்திரி நாங்கள் அந்த உறுதிமொழியை காப்பாற்றுவோங்கிறாரு, முதல்வரும் சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வருதோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் மாணவர்கள் விடலை. திமுக சார்பு மாணவர் தலைவர்கள் சில பேர் ஒதுங்கினாங்க, ஆனால் மற்றவர்கள் யாரும் கைவிட தயாராக இல்லை. அப்போ போராட்டம் மீண்டும் தீவிரமாக உருக்கொள்ளுது. இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் இந்த கோரிக்கைக்கு அரசு மதிக்கலைங்கிற ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் எந்த ஊரில் அடக்குமுறை நேர்ந்தாலும் அப்படியே இது எதிர் விளைவாக போராட்டம் மேலும் மேலும் தீவிரமடையுது. உங்களுக்கு துப்பாக்கி சூடு நடக்குது, இவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு செய்தி வரும்போதெல்லாம் நடக்குது. இப்போ செய்தி தினத்தந்தி, தினமணி போன்ற ஏடுகளில் பரவலாக வருது. அதை பார்த்து மீண்டும் மீண்டும் போராட்டம் வெடிக்குது. அப்படி வரும்போது தான் அந்த பிப்ரவரி 12 என்பது அதில் ஒரு உச்சம். குமாரபாளையத்தில் அன்றைக்கு துப்பாக்கி சூடு நடக்குது. அதுக்கு முன்னாலேயே திருப்பூரில் நடந்து போகுது. மாணவர்கள் தான் முக்கியமாக அதில். பவானியில் நடக்குது. அதான் அந்த கொங்கு பகுதியில் தான் அதிகமாக நடந்துச்சு, கோயம்புத்தூர். அதில் மிக முக்கியமான இடம் பிப்ரவரி 12 பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் அன்றைய தினம் மாணவர்கள் ஊர்வலம் போகிறாங்க. இது வரைக்கும் இராணுவம் வரலை, ஆனால் இராணுவம் காத்திருக்கு. கோயம்புத்தூரில் வாசரை அமைத்து காத்திருக்கிறாங்க. முதல் கட்டமாக மற்ற மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரி போராட்டம் நடக்கிறப்ப ஏன் பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சார்? இல்லை, அந்த பொள்ளாச்சிக்கு முன்னால் தான் அதே நாளில் வேறு சில இடங்கள்லையும், அது கொஞ்சம் முன்னால் அந்த பகுதியிலையும் ஏற்படுது. பொள்ளாச்சியில் ஏன் குறிப்பிடத்தக்க தாக்கம்னு சொன்னால், இந்த போராட்டத்தினுடைய போக்கு அப்படி. எல்லா தரப்பட்ட மாணவர்களும் இருந்தாங்க. அவங்க களத்தில் இறங்கி போராடினாங்க. யாரும் குறிப்பிடத்தக்க தலைவர்கள்னு யாரையும் சொல்ல முடியாது, அவங்க இன்னன்னாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் போராட்டம் வேகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து நடக்குது. அன்றைய தினம் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த போராட்டத்தை இவ்வளோ தீவிரப்படுத்துனுச்சு. காலையில் போய் அஞ்சல் அலகத்தில் ஏறி, அந்த அஞ்சலகத்தில் பணியாற்றியவருடைய பேட்டி கூட நான் வச்சுருக்கேன். அவர் பிற்காலத்தில் அதை பற்றி பேட்டி கொடுக்குறார். அந்த அஞ்சலகத்தின் மேலே ஏறி போய் அதில் இருக்கிற அந்த இந்திய எழுத்தை அழிக்கிறதுக்கு ஒரு பள்ளி மாணவன் முற்படுறான். கீழே போலீஸ் நின்று கொண்டு, இல்லை ஏறாத, இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மக்கள் கூட்டமே திரண்டு நின்று, இல்லை நீ போய் ஏறுங்கிறாங்க. யார் சொல்லி அவன் இறங்குற மாதிரி இல்லை. நீ அழித்தால் சுட்டுடுமோன்னு போலீஸ்காரர் மிரட்டுறார். நீ சுட்டாலும் சுட்டுக்க, நான் அழித்தே தீருவேன்னா அந்த இந்திய எழுத்துக்களை அழிக்கிறான். அப்போ அவனை சுட்டுறாங்க. சுட்டு செத்து போயிடல, சுட்டு கீழே விழுந்துடுறான். அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஏராளமான மக்கள் தெருவில் இறங்கிடுறாங்க. இறங்கி பெரிய பாறைகள், கற்கள், கையில் கிடச்ச பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சாலையில் போட்டு இந்த இடத்துக்கு இடம் போலீஸ் போகிறது வர்றதெல்லாம் மறிச்சிடுறாங்க. பொள்ளாச்சி எம்எல்ஏவாக இருந்தவர் பொள்ளாச்சி மகாலிங்கம், அவர் வீட்டை போய் முற்றுகையிடுறாங்க. அங்கேயும் கல்வீசி தாக்குறாங்க. இந்த போராட்டம் தெரு தெருவாக பரவுது. இன்னும் வேறு எங்கெங்கே இங்கே ஒரு அஞ்சல் அலுவலகம் இருக்குன்னா, இது ஒரு கிளை அலுவலகம், தலைமை அலுவலகம் இருக்குல்ல, அங்கே போய் தாக்குறாங்க. இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே இராணுவம் தயாராக இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்லேருந்து இராணுவத்தை கூப்பிடுறாங்க. இராணுவத்தை கூப்பிட்றதா இல்லையான்னு சொல்லி ஒரு விவாதம் நடக்கும்போது ஐஜி மட்டும் அது வேண்டான்னு சொல்லியிருக்கிறார். நம்ம போலீஸே சமாளிக்கலாம். ஏன்னா திடீர்னு சுட மாட்டாங்க போலீஸில். ஒரு கண்ணீர் புகை, தடியடி, காலுக்கு கீழே சுடுவது, இது போலெல்லாம் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்க பார்ப்பாங்க. ரெண்டாவது, அவங்க இந்த மக்களோடு இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க குடும்பத்தினையெல்லாம் கலந்துருப்பாங்க. எனவே இயல்பாகவே அவங்க ஒரு மூர்க்கமாக நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் இராணுவம் அப்படி கிடையாது. இராணுவம் எல்லையில் நேரடியாக பகைவனுக்கு எதிராக நிற்கிறது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும், சுடுறது தான். அது சுடுறதுக்கான துப்பாக்கி என்ன? போலீஸ் கையில் இருக்கிறது சாதாரண கட்ட துப்பாக்கி.
ஆனால் அவங்க கையில் இருக்கிறது எந்திர துப்பாக்கி. ஒரே நேரத்தில் சரமாரியாக சுடலாம். அந்த எந்திர துப்பாக்கியாலையும் சுட்டாங்கன்னா மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுரும், வேண்டான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் கேட்கல. இல்லை இராணுவத்தை வர அதான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இந்த பொள்ளாச்சியில் இப்படி எங்கே பார்த்தாலும் கலவரம் வெடிக்குது, அங்கங்கே தீ வைக்கிறாங்க என்றெல்லாம் வந்த பிறகு இராணுவத்தை கூப்பிட்றாங்க. இராணுவம் வந்த பிறகு மிக மூர்க்கமான கண்ட இடத்துலலாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுடும்போது செத்தவர்களை இவங்க யாரும் பாடி கூட்டி யார் உறவினர்கள் சொந்தக்காரங்க யார்ட்டையும் கொடுக்கறல. அதில் முக்கியமாக நடந்த ஒரு சம்பவம், முதல்ல சுட்டது ஒரு 4 வயது குழந்தை சுடப்படுது. அந்த பெற்றோர் யாரும் தூக்கி வச்சிருக்கிற குழந்தை சுடப்படுது. இது பயங்கர ஆத்திரத்தை உண்டாக்குது. பார்க்குறவங்களுக்கு, இந்த செய்தி கேள்விப்படுறவங்களுக்கு பயங்கர ஆத்திரத்தை உண்டாக்குது. இந்த இராணுவத்தில் வந்த ஒரு தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த குழந்தையை தூக்கி வச்சு கொண்டு கதறார். இதை பார்க்க எல்லாருக்கும் ஆத்திரம் பன்மடங்காக பெருகுது. அதுக்கு பிறகு இவங்க தாக்குதல், அவங்க திருப்பி இராணுவம் சுடுவதும், அப்படி சுட்டவர்களெல்லாம் கொண்டு போய் அந்த சுடுகாட்டில் வச்சு எரிக்கிறாங்க. அதில் இடம் பத்தலைங்கிற பிறகு இராணுவ நிலையம் இருக்குது, மதுக்கரை இராணுவ நிலையம், அங்கே கொண்டு போய் வச்சு எரிக்கிறாங்க. இந்த கணக்கு என்பது அரசு தரப்புலேருந்து கொடுக்கறது என்னன்னா, ஒரு 20 பேர் 25 பேர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. திமுக இல்லை, வேறு அளவில் பெரிய அளவில் கொடுக்குறாங்க. அப்போ இது சம்பந்தமாக அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் குஞ்சன் நாடார் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னா, இராணுவம் எந்திர துப்பாக்கியை பயன்படுத்தவில்லை என்று அமைச்சர் தெரிவிக்கிறார், எங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். அப்போ இந்த குஞ்சன் நாடார் கேட்குறாரு, இராணுவம் யாரிடமிருந்து ஆணைகள் பெறுகிறது? இராணுவத்துக்கு உத்தரவு போடுறது யார்? காவல்துறையிடம் இருந்தா, அரசிடம் இருந்தா? போலீஸுக்கு துணையாக வந்திருந்தாங்கன்னா போலீஸ் அதிகாரி உத்தரவு போடணும். இல்லை அரசுக்கு துணையாக வந்தால் போலீஸுக்கே சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி கேட்கும்போது அப்போ முதலமைச்சர் சொன்ன பதில், ஐ எம் சாரி, நான் வருத்தப்படுகிறேன், இந்த கேள்விக்கு எந்த பதிலும் என்னால் கூற முடியாது. இப்போ தவிர அவங்க ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாம், அவர் இராணுவத்தையும் காட்டி கொடுக்க முடியாது, அவங்க தான் முடிவெடுத்து செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நீ எதுக்கியா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் தான் இராணுவத்துக்கு உத்தரவு போடுறேன், எங்கள் போலீஸ் தான் உத்தரவு போடணும்னு சொல்ல முடியாது. அது பெரிய தேசத்துரோக குற்றம் மாதிரி. இராணுவத்தை குறை சொல்லிடக்கூடாது, நம்ம மக்களையே கொன்றா கூட. அந்த கோணத்தில் தான் அந்த பதில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பிற்காலத்தில் நான் அண்மையில் கேள்விப்பட்டது, பொள்ளாச்சியில் இருக்கும்போது நம்ம நிறைய பேரை விசாரிச்சிருக்கிறோம். இந்த தாக்குதல் இராணுவ படைக்கு தலைமை தாங்கின ஒரு அதிகாரி, லெஃப்டினன்ட் அல்லது லெஃப்டினன்ட் ஜெனரல், ஓய்வு பெற்ற பிறகு, ரிட்டையர் ஆன பிறகு நேரடியாக திமுக தலைவர்களை சந்தித்து, அந்த தாக்குதல் நான் தான், என்னுடைய தலைமையில் தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன், ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் அது, நான் பதவியில் இருந்ததுனால என்னால் எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்த முடியல, இப்போ நான் ஓய்வு பெற்று விட்டதுனால நான் உண்மைகளை சொல்கிறேன், குறைந்தது 250 பேர் கொல்லப்பட்டவர்கள், உடலையும் யார்த்தையும் ஒப்படைக்கல, உடலை எரித்து மறைச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, இந்த ரோட்டில் நடந்து போனால் கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது, அன்றைக்கி இரவு பேருந்தில் அந்த வழியாக போகிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் முகத்தை அந்த பக்கம் திருப்பிங்கன்னு இராணுவம் உத்தரவு போடும், அதை மீறக்கூடாதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு இராணுவ ஆட்சியை அந்த பகுதியில் நடத்தினாங்க. இதுதான் பொள்ளாச்சி சம்பவங்களுடைய சாரம். என்ன வேடிக்கைன்னா, அந்த பொள்ளாச்சியில் உயிரிழந்த அவ்வளோ பெரிய இழப்புக்கு ஒரு நினைவு சின்னம் எதுவும் பொள்ளாச்சியில் இல்லை. இப்போ நாங்கள்லாம் முயற்சி எடுத்து திருப்பூரில் மாநில அளவில் தியாகிகள், போராட்ட தியாகிகள், இந்தியர் போராட்ட தியாகிகள் சங்க தலைவர் இருந்தார் பெரியசாமின்னு, நான் தான் அந்த சின்னம் வடிவமைத்து கொடுத்தேன். ஆங்கிற எழுத்தினுடைய அந்த ஒரு ஓரத்தில் அது கை உயர்த்துகிற மாதிரி அதில் அது சுடறி, இப்பயும் திருப்பூரில் அந்த நினைவு சின்னம் இருக்குது, நாங்கள் போய் திறந்து வச்சோம். பொள்ளாச்சியில் அதுபோல் எங்கள் தோழர்கள் மற்ற நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நினைவு சின்னம் அமைச்சாங்க. இங்கே மயிலாடுதுறை சாரங்கபாணிக்கு கல்லூரி வாசலில் இருக்குது, ஆனால் பொள்ளாச்சியில் எந்த நினைவு சின்னமும் இல்லை. இந்த போன தேர்தலுக்கு முன்னதாக அந்த ஊரில் ஒரு கூட்டம் நடத்தி நாங்கள் இதெல்லாம் வலியுறுத்தி பேசும்போது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒவ்வொரு கட்சியிலேருந்தும், திமுகவிலேருந்து, நாம் தமிழர்லேருந்து, மற்ற நாங்கள் வெற்றி பெற்றால் நினைவு சின்னம் அமைப்போம் என்றெல்லாம் பேசினாங்க. ஒன்றும் நடக்கலை.
இப்போ சென்னையில் இந்தியர் போராட்ட தியாகிகளுக்குன்னு ஒரு அடையாளத்துக்கு ஒரு சங்கம், ஒரு சின்னம் இருக்குது. அந்த சின்னச்சாமி உட்பட எல்லாரையும் நினைவு கூர்ற மாதிரி ஒரு சின்னம் இருக்குது. இன்னொரு பக்கம் பக்தவச்சலத்துக்கும் ஒரு நினைவு மண்டபம் இருக்குது பக்கத்துலேயே. இவங்களெல்லாம் சுட்டு கொண்டவருக்கும் ஒரு மண்டபத்தை கலைஞர் அமைச்சிட்டார். என் நிர்வாகத்துக்கு அவர் தான் வழிகாட்டின்னு காரணமும் சொல்லிட்டார். இதாங்க பொள்ளாச்சியில் நடந்த. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இதில் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மொழி போராட்ட கோரிக்கை, அந்த போராட்டம் நடத்தப்பட்ட முறை, அதற்கு பிறகு என்னுடைய பலன் என்ன? இந்த மொழி போராட்டம் உருவாக்கிய ஒரு அலைதான் 67 திமுகவை ஆட்சி கொண்டு வந்து சேர்த்தது. இந்த போராட்டத்தினுடைய இன்னொரு வெற்றியாக நான் கருதுறது என்னன்னா, விருதுநகரில் அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராசர் தோற்கடிக்கப்பட்டார். ஒரு மாணவர் தலைவரால் தோற்கடிக்கப்பட்டார். விருதுநகர் சீனிவாசனால் காமராஜரே தோற்கடிக்கப்பட்டார். இது ஐயோ தலைவர் தோற்கடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படுவாங்க, இந்த மாணவர் எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியை திணித்து, இந்தி திணிப்பை பாதுகாப்பதற்காக நூற்றுக்கணக்கான மாணவர்களை சுட்டு கொன்ற அந்த அரசின் தலைமை காங்கிரஸ், அந்த காங்கிரஸுக்கு தமிழக மக்கள் கொடுத்த பதிலடி தான் விருதுநகரில் காமராசருக்கு அளிக்கப்பட்ட தோல்வி. தமிழ் தேசியம்னு சொல்லிக்கிட்டு ஐயோ காமராஜர் தோற்கடிச்சிட்டாங்களே என்று பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நான் காமராஜருடைய பழகினவன், அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டவன். ஐயோ இவரை தோற்கடிச்சிட்டாங்களே நம்ம வருத்தப்பட்டோம். ஆனால் உண்மை என்னன்னா, அவர் தோற்கடித்தது தான் சரியான செயல். அது அவங்களுக்கு கிடைத்த ஒரு பாடம். அந்த பாடத்தினுடைய விளைவு தான் இந்த தேர்தலுக்கெல்லாம் பிறகு அதே காமராஜ் அவர்கள், நாங்கள் காங்கிரஸ் மாணவர்களாக இருந்தோம், எங்களெல்லாம் கூட்டு வச்சு மொழி பிரச்சனைக்கு மாநாடு போடுங்கன்னு சொல்லி தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழுன்னு ஒரு குழுவை அமைத்து, அந்த குழு மாநாட்டில் பேசுறதுக்கு தான் நான் முதல்ல 67 சென்னைக்கே வந்தேன். தேனாம்பேட்டை காங்கிரஸில் அந்த மாநாடு அவர் முன்னிலையிலேயே நடந்துச்சு. அதில் இந்தி திணிப்புக்கு எதிராக நாங்கள்லாம் பேசணும். இந்தியை திணித்த காங்கிரஸ் இதுக்கு வழி செஞ்சிச்சு. அப்போ அப்படி தோற்கடித்ததும் அதை ஒரு மாணவர் முன்னின்று தோற்கடித்தார் என்பது ஒரு நல்ல அடையாளம், நல்ல குறியீடு. அது பிற்காலத்தில் இவர் என்னானார் அவர் என்னானார்லாம் முக்கியமே இல்லை. அது சரியானது. இந்தி ஏகாதிபத்தியத்துக்கு தரப்பட்ட ஒரு அடி அது. ஏன் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் ஒரு இராணுவத்தை இதில் ஈடுபடுத்தினாங்க? போலீஸு சரி, அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கை காக்கணுங்கிறாங்க. அவங்க இதில் அத்துமீறினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணைக்குரிய செய்தி. ஆனால் இங்கு ஒரு ஜாலியன்வாலாபாக் படுகொலையில் பிரிட்டிஷ் இராணுவம் ஈடுபட்டது போல பொள்ளாச்சியில் இந்திய இராணுவ மக்களை சுட்டு, நீங்கள் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்குறீங்க, இராணுவத்தில் சேர்ந்தால் அது ஒரு தேசபக்தின்னு காட்டுறீங்க. இராணுவத்தில் ஒருத்தன் செத்து போனால் அவன் தேசத்துக்கு தொண்டாற்றினான்னு அவனுக்கு மரியாதை செய்கிறீங்க. இராணுவ பணி என்பது நாட்டை காக்கிற பணிங்க. பொள்ளாச்சியில் எந்த நாட்டை காத்தாங்க? ஒரு அரசாங்கத்தினுடைய இந்தி திணிப்பு கொள்கையை பாதுகாப்பதற்காக குழந்தைகள் உட்பட பொதுமக்களை ஒரு இராணுவம் சுட்டுக் கொள்ளுதுன்னா குறைந்தது என்ன கேட்கணும்? நம்ம மன்னிப்பு கேட்கணும் இந்திய அரசு. பொள்ளாச்சி மக்கள்டையும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழக அரசு மன்னிப்பு, இந்திய அரசு மன்னிப்பு கேட்கணும். இந்திய அரசோடு உடந்தையாக இருந்து தமிழக அரசு மன்னிப்பு கேட்கணும். அது ஏன் செய்யலை இது வரைக்கும்? அந்த கோரிக்கையே இல்லையே. இப்போ கூட வேடிக்கை என்னன்னா, சிந்தூருக்கு இங்கே பேரணி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே இராணுவத்தோட வாரிசுகள் தானே, அதுக்கு பேரணி நடத்துகிறாங்க. அங்கே எவனாவது செத்து போனான்னா உடனே அவனை வீட்டுக்கு இங்கே கொண்டுட்டு வந்து அவனுக்கு எல்லா தலைவர்களும் போய் மரியாதை செலுத்திக்கிட்டு, சரி அவன் செத்து போனால் மரியாதை செலுத்துங்க. ஆனால் இந்த கேள்வி ஏன் இல்லை? எல்லையை மட்டும்தான் காக்குதா? பாகிஸ்தானோடையும் சீனாவோடையும் மட்டும்தான் இந்திய ராணுவம் சண்டை போடுதா? பொள்ளாச்சி தமிழர்களோடு சண்டை போடலையா? அதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேணாமா? மன்னிப்பு கேட்க வேண்டாமா? இந்த ஹிரோஷிமா நாகசாகிக்காக அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறோம். ஆர்மீனிய இனப்படுகொலைக்காக துருக்கி மன்னிப்பு கேட்கணும், அமெரிக்கா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறோம். ஏன் இதுக்கு இல்லை? அப்போ அந்த போராட்ட தியாகிகளுக்கு செய்யப்படுகிற மரியாதை என்ன? அவங்களுக்கு நம்ம எப்படி வணக்கம் செலுத்துகிறோம்? இதான் ஒரு கேள்வி சார். அப்புறம் இந்த எழுச்சி எப்போ சார் போரா மாறுது? இந்திக்கு எதிரான ஒரு போராட்டம், அது ஒரு போராட்டமாக இல்லாமல் ஏன் அதை மொழி போர்னு நம்ம சொல்கிறோம்? அரசு அதை ஒடுக்கிய முறையினால் அப்படி மாறியது. அதை யார் சார் ஆரம்பிக்கிறாங்க இந்த மொழி போர் அப்படின்றத? அதான் மொழி போருங்கிறது நம்ம பேர் நம்ம சொல்கிறது தான். அது போராட்டம் தான் உண்மையில். கடைசி வரைக்குமே போராட்டம். மாணவர்கள் கையில் துப்பாக்கி வச்சுருந்தாங்களா? குண்டு வச்சுருந்தாங்களா? ஒன்றுமே இல்லையே. அவங்க போகிற வர்ற வாகனங்களையெல்லாம் மறித்து சாக்கட்டியில் எழுதுவாங்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு எழுதுவாங்க. அதிகம் போனால் சில தீக்குளிப்புகள் நடந்துச்சு. போலீஸ் தாக்குதலை எதிர்த்து தாக்குனது உண்டு. திருப்பூரில் 2 போலீஸ் அதிகாரிகளை கட்டி வச்சு கொளுத்திட்டாங்க. ஏன்?
அடக்குமுறையினுடைய எதிர்வினைவு தானே. அதுக்கும் யார் பொறுப்பு? அரசு தானே பொறுப்பு. நான் என்ன கேட்குறேன், ஒரு மக்கள் இந்த அளவுக்கு திரண்டு போராடும் போது அரசு என்ன செய்யணும்? உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இந்தி திணிக்கிறதால பிரச்சனை, சட்டத்தை திருத்திக்குவோம். என்ன கஷ்டம்? சட்டத்தை திருத்த முடியாதா? அரசமைப்பு சட்டம் அவ்வளோ புனிதமானதா? எத்தனை முறை திருத்தி இருக்கிறீங்க? இடபிள்யூஎஸ்க்காக திருத்த தெரியல உங்களுக்கு? பார்ப்பனர்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு கொடுக்கணும்னா சட்டத்தையே திருத்திக்கிறீங்க. எல்லாத்துக்கும் சட்டத்தை திருத்துறீங்க. ஏன் இதுக்கு ஒரு சட்டம் திருத்தம் கொண்டு வரல? நம்ம கேட்கறது தெளிவாக மாணவர்களுடைய கோரிக்கை வேற யாருக்கு தெரியுமோ தெரியாதோ திமுக தலைமைக்கு தெரியும். அவங்க அப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் போராடினாங்க. 17வது பகுதியை எதிர்த்து போராடினாங்க. 17வது பகுதியை கொளுத்தி சிறை சென்றாங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன், ரொம்ப பிற்காலம் வரைக்கும் பார்ட் 17 தான் குறி. இது நாங்கள் எரிச்சது சட்டத்தை தான் எப்படி தெரியும், அது காதல் கடிதமாக கூட இருக்கலாம்லாம் நீதிமன்றத்தில் வாதிட்டதெல்லாம் உண்டு. இந்த வழக்குகளில் இவர்களுக்காக வாதிட்ட நாராயணசாமி தான் பிற்காலத்தில் அரசு வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக இருந்து எம்ஜிஆர் ஆட்சியில் சிறைத்துறை அமைச்சராக இருந்தார். நாங்கள் சிறையில் இருக்கிற காலத்தில் அந்த நாராயணசாமி முதலியார் எல்லாம் நடந்துச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அந்த 17வது பகுதியை அடியோடு நீக்குவதற்கோ அல்லது 17வது பகுதியினுடைய இந்தி தொடர்பு தொடர்பான விதிகளை திருத்துவதற்கோ என்ன செஞ்சீங்க? 14 மொழிகளும் ஆட்சி மொழிகளாகவும் கேட்டீங்க. நீ 22 மொழிகள், இந்த 22 மொழிகளை ஆட்சி மொழிகள் ஆக்குவதற்காக நீங்கள் மாநில அரசு சார்பில் என்ன செஞ்சீங்க? நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே இல்லையே. தனிப்பட்ட உறுப்பினர்கள் நாங்கள் மசோதா கொடுத்தோம்பாங்க. நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்கல்ல, நீங்கள் 10 வருஷம் இந்திய அரசில் பங்கேற்றீங்கல்ல, யூபிஏ கவர்மெண்ட்டில். இந்த யூபிஏ கவர்மெண்ட்டில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டிங்கல்ல, குறைந்தபட்ச பொது திட்டம். இந்த குறைந்தபட்ச பொது திட்டத்தில் அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கை உண்டா உங்கள்கிட்ட? வலியுறுத்துனீங்களா? செம்மொழி வலியுறுத்தி பெற்றோங்கிறீங்க. சரி, செம்மொழி வரட்டும். ஆனால் செம்மொழி தான் 65 நடந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. செம்மொழியா? பட்டியல் கிடப்பவனுக்கு போர்த்திய பட்டாடைன்னு நான் சொன்னேன். ஆட்சி மொழி ஆகலன்னு தவிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் செம்மொழி தகுதி வாங்கி கொடுத்துட்டோம் என்று செம்மொழி பூங்கா, செம்மொழி எக்ஸ்பிரஸ், செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் இதான் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்ன அந்த கொள்கை? திமுகவினுடைய 50 முழக்கங்கள் இருக்கு. 50 முழக்கங்களில் ஒரு முழக்கம் என்ன தெரியுமா? இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? எப்பயுமே அவன் இந்தி திணிச்சுக்கிட்டே இருப்பான், எப்பயுமே நம்ம எதிர்த்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். எனக்கு ஒரு தீர்வே இல்லையே. இதுக்கு என்ன முடிவு? இப்பயும் அதே கேள்வி தான். கேள்வியை அவங்க எழுப்புறதில்ல. நம்ம ஆரம்பத்துல பெரியார் அவர்கள் இந்திக்கு எதிர்வினை ஆற்றினாரு. ஆனா அதுக்கு அடுத்து வந்த போராட்டத்துல அவரே ஆதரவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுல, அது உண்மையா? எதனால? உண்மை. அது பெரியாருடைய அந்த கொள்கையும் செயலும் தவறானது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் 38 மொழி போராட்டத்துக்கு தலைவராக இருந்துட்டு தமிழர் தலைவராக புகழ் பெற்றுட்டு, ஆனால் எனக்கு ஒரு காரணம் என்ன, நம்ம விளக்கம் தான் சொல்கிறேன், நான் நியாயப்படுத்தவே இல்லை. என்ன காரணம்? 52ல் ராஜகோபாலாச்சாரியார் முதல் பொது தேர்தலில் மாநிலம் முதலமைச்சராகிறார். அவர் எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை, நேராக முதலமைச்சராகிறார். அவருக்கே உரிய சூழ்ச்சி திட்டங்களை கொண்டு முதலமைச்சராகிறார். அவங்களுக்கு கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை சட்டப்பேரவையில். வேறு சிலரை பிடிச்சி அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சின்ன கட்சிகளெல்லாம் தன்னோடு இணைச்சி அவர் முதலமைச்சராக வந்துடுறார். அவர் முதலமைச்சராக வந்த பிறகு என்ன பண்ணுறாரு? அவருக்கே உரிய திட்டங்களை செயல்படுது. அந்த திட்டம் தான் குலக்கல்வி திட்டம். எதுக்கு இவ்வளோ பள்ளிக்கூடங்களை வச்சுக்கிட்டு பாதி பள்ளிக்கூடங்களை மூடிடலாம்? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எதுக்கு நாள் பூரா பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கணும்? அரை நாள் பள்ளிக்கூடத்தில் இரு, அரை நாள் போய் உன்னுடைய குலத்தொழிலை நீ செஞ்சுக்க. இப்போ கொண்டு வர்றாங்கல்ல விஸ்வகர்மா திட்டம்னு, இதை அன்னைக்கு அவர் செயல்படுத்துகிறார். இதுதான் குலக்கல்வி திட்டம். இந்த குலக்கல்வி திட்டத்தை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். இந்த குலக்கல்வி திட்டத்தை காங்கிரஸில் இருந்த போதும் காமராசர் எதிர்த்தார். அவரோடு கூட இன்னொரு காங்கிரஸ் தலைவர் வரதராஜ நாயுடு அவர் எதிர்த்தார். திமுகவில் இருக்கிற அண்ணா எதிர்த்தார். இப்போ திமுக வேற, திக வேற, பெரியாரும் அண்ணாவும் வெவ்வேறையா இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறாங்க. குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு, ராஜாஜியினுடைய ஆட்சியை கவிழ்க்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் அதை விடமாட்டார்.
இப்போ ராஜாஜியினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவங்க காமராசரை ஆதரித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் காமராசரை பெரியார் ஆதரிக்க தொடங்கினார். 52 அவர் ஆதரிக்கலை, 52 கம்யூனிஸ்ட் கட்சிகளை தான் ஆதரித்தார். பிடி ராஜனை எதிர்த்து பீராமூர்த்தி ஆதரித்தார் மதுரையில். ஆனால் 57 தேர்தல் வருகும்போது இந்த பிரச்சனை ராஜாஜி விஷயம் வந்துட்டதுனால ராஜாஜியை கவுத்துடுறாங்க. அவர் இடத்துல காமராஜர் தயங்குறார், அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. காமராஜர் முதலமைச்சர் ஆகிட்டார். அதிலிருந்து பச்சை தமிழர் காமராசர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் காமராஜருடைய ஆட்சி நீடிக்குது. இந்த மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களெல்லாம் ஐயா திறங்கங்கிறாங்க, அவர் திறந்துடுறார். குலக்கல்வி திட்டம் கைவிடப்படுது. தமிழ்நாட்டில் பிசி எஸ்சி மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கு வந்த ஆபத்து இதனால் விலகியது. இதை காமராஜர் பெரியார் பெரிதும் மதித்து அதனால தான் பச்சை தமிழர் காமராஜர்னு சொல்லி அவருக்கு ஆதரவு கொடுத்தார். அதே காமராஜர் ஆட்சியில் தான் 57 சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்துகிறார். அண்ணா சட்டசபையில் இருக்கிறார். காமராஜர் ஆட்சிக்கு நீங்கள் போய் உங்கள் நண்பர் தானே சொல்லி நிறுத்தலாமே, அவருக்கு எதிராக சட்டம்லாம் போடுறீங்களேன்னு கேட்குறாங்க. கேட்கல. பக்தவச்சலம் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு. சட்டசபையிலேயே கடுமையான தண்டனை பெரியாருக்கு விதிக்கிறதுக்காக சட்டமே போடுறாங்க. ஆனால் இதையும் தாண்டியும் அவர் காமராஜரை தொடர்ந்து ஆதரிக்கிறார். இப்போ பல பேர் காமராஜரை ஆதரிப்பதற்கு பெரியார் ஒரு காரணமாகவே இருந்தார். இதனுடைய தொடர்ச்சி தான் காமராஜர் ஆட்சிக்கு எது இடையூறாக வந்தாலும் அது ராஜாஜியினுடைய சூழ்ச்சின்னு பார்க்குற பார்வை அவருக்கு வந்துடுச்சு. அப்போ நானே பல மேடைகளில் கேட்டுங்க, ஈவிக்கு சம்பத் பேசுவார், இன்றைய தமிழக அரசியலை 2 துருவங்களாக பிரிக்கலாம். ஒரு துருவத்தில் காமராசர் இருக்கிறார், இன்னொரு துருவத்தில் ராஜாஜி இருக்கிறார், நாம் எந்த பக்கம் அப்படின்னு கேட்பார். 61 அவர் தமிழ் தேசிய கட்சி தொடங்கின பிறகு அவர் இந்த நிலைப்பாட்டுக்கு தான் அந்த அடிப்படையில் கடைசியில் அவர் போய் காங்கிரஸ்லேயே இணைஞ்சிட்டார். இப்போ இந்த அணுகுமுறையோடு அவர் அந்த போராட்டத்தை பார்த்தார். அதனால தான் அப்போ இந்திக்கு ஆதரவாக பேசினார். காமராஜருக்கு இடையே அவருக்கு நேருவை பற்றியோ இந்திய தலைவர்களை பற்றியோலாம் அவருக்கு கவலை கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு கவலை, காமராஜர் அப்போ கே பிளான் இவர் போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டார், அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆகிட்டார். என்ன இருந்தாலும் காங்கிரஸ் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் என்றாலே காமராஜ் தான். இப்போ ராஜாஜி எதிர்ப்புன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். காமராஜரை ஆதரிப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ராஜாஜி எதிர்ப்பு. ராஜாஜி எதிர்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணம் காமராஜரை பற்றி எங்களுக்கு இருந்த மயக்கம். இந்த பின்னணியில் இதை புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் அன் எக்ஸ்பிளனேஷன், நாட் ஏ ஜஸ்டிஃபிகேஷன். ஆனால் தவறு தான் அது. அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அடக்குமுறைகளை நியாயப்படுத்துகிற அளவுக்கு போயிடுச்சு. எங்கப்பா இந்திய திணிக்கிறார், யார் திணிச்சது, வேணா படி வேணா படிக்காம அப்படின்லாம் இந்தி திணிப்பை நியாயப்படுத்துகிற அளவுக்கு அவர் போயிட்டார். இதுதான் காரணம். ஸோ இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த மொழி போருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ என்ன ஒரே ஒரு கேள்வின்னா, இப்போ பாஜகவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட முறையில் இந்தி படித்தா பிரச்சனைலாம் தீர்ந்துடும் நினைக்கிறவங்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இந்தியை நம்ம அரசமைப்பு சட்டத்தில் உள்ளபடி திணிப்போம், தமிழ்நாட்டில் எல்லாரும் இந்தி படிச்சுக்கிடுங்க, இந்திய தொடர்பு மொழியாக வச்சுக்குவோம், இந்திய ஆட்சி மொழியாக வரட்டும், அதன் மூலமாக தமிழ்நாட்டில் யாரும் பசி பட்டினிக்கு ஆளாகாத ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். சொல்லுங்கள். எல்லாரும் வேலையில் திண்டாட்டத்தை போக்கி எல்லோருக்கும் வேலை கிடைக்க செய்துடுவோம். இடஒதுக்கீடே இல்லை, யாருக்கும் கல்வி உரிமை மறுக்கப்படாது. கல்வி கொடுப்பது அரசின் கடமை, கல்வி பெறுவது மக்கள் உரிமை என்ற முழக்கத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுறோம்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் கூட இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? அது தீர்வு அல்லன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு அயல் மொழியின் துணை கொண்டு ஒரு நாட்டு மக்களை எல்லாம் விடுதலை செய்யவோ அந்த மக்களுடைய நல்ல வாழ்வை அமைத்து கொடுக்க முடியாது. வள்ளுவர் சொன்னார், நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிறன்னு சொன்னார். ஒரு முதலை எங்கு வலிமையோடு இருக்கும்னா ஆழ்ந்த நீர் தடாகத்தில், ஏரியில், பெரிய அணையில், கடலில், அங்கே தான் முதலை வலிமையோடு இருக்கும். யானையால் கூட முதலையை வீழ்த்த முடியாது. நமக்கு அடிக்கடி பார்க்குறோமே, இதில் காணொலிகளில் பார்க்குறோம்ல, இந்த என்ன நேஷனல் ஜியோகிராஃபிக்கெலாம் காட்டுறாங்களே, முதலை எங்கே சண்டை போட்டு எப்படி ஜெயிக்குது, சிங்கம்லாம் கூட இழுத்துட்டு போயிடுதில்ல உங்களுக்கு. அதே முதலை நீங்கள் இந்த முதலை பண்ணையில் போய் பாருங்கள், கரையில் வெயில் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அதை குழந்தை கூட போய் தொட்டு பார்க்கலாம், தடவி பார்க்கலாம். எறும்பு கூட அதை கடிக்கும், யாரும் கேட்க நாதி இருக்காது. ஏன்னா அதன் இயற்கையான வாழ்விடத்துக்கு வெளியில் வந்துட்டால்
அதுக்கு வலிமை இருக்காது. எங்கே அது வலிமையாக இருக்கும்? அதன் இயற்கையான வாழ்விடத்தில் வலிமையாக இருக்கும். தமிழர்களுக்கு இயற்கையான வாழ்விடம் எது? தமிழா, இந்தியா, ஆங்கிலமா, தெலுங்கா? தமிழ் தான். தமிழ் தான். இதுதான் இங்கே பிரச்சனை. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொல்வது தமிழ் பற்றினால் வருகிற முழக்கம் அல்ல, தமிழர்களுக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக வர்ற முழக்கம். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. நீங்கள் போய் அங்கே நின்று பார்க்குறீங்க. உங்களுக்காக பேசுகிறாரா, உங்களை ஏற்று பேசுகிறாரா, நீதிபதி என்ன சொல்கிறார், எதுவுமே புரியல. ஏன்? உங்கள் மொழி பேசப்படலை. உங்கள் மொழி பேசப்பட்டால் நீங்கள் 2009 ஈழப்போர் காலத்தில் வழக்கறிஞர்களெல்லாம் நீதிமன்றத்தை புறக்கணிச்சுட்டு நிற்கும் போது ஜாமீன் மனு கேட்க வந்தவங்க, மற்ற விண்ணப்பம் கேட்க வந்தவங்களையெல்லாம் வழியிலேயே வழக்கறிஞர்களை உட்கார வச்சு இந்த மனுவை நீங்களே கொண்டு போய் நீதிபதிக்கிட்ட கொடுங்க, நீங்களே உங்கள் தரப்பை பேசுங்க என்று சொல்லி அனுப்பி விட்டாங்க. எல்லாரும் போய் பேசுனாங்க. எல்லாருக்கும் நீதிபதி தமிழில் சொன்னார். வழக்கறிஞர் இல்லாமலே வழக்கு நடத்த முடியும். எப்போ? தமிழ் சட்ட மொழி ஆயிடுச்சுன்னா. இதுதான் நம்ம கேட்குறது. சமூக நீதி வெற்றி பெறணும்னா, அனைத்து மக்களுக்குமான ஆட்சி வரணும்னா அது தமிழ் வழியாக மட்டும்தான் முடியும். இடைக்காலத்துக்கு தான் உங்களுக்கு ஆங்கிலம்லாம் பயன்படுமே தவிர அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு சட்டம் படிக்கிறவர்களில் மிக அதிகமானவர்கள் எஸ்சி மாணவர்கள். எப்போ? தமிழ் வழி கல்வி வந்ததுனால. இல்லைன்னா அவங்கெல்லாம் அதுக்கு படிச்சிருக்கவே முடியாது. அது பார்ப்பனர்கள், ரெட்டியார்கள், பிள்ளைமார்கள், உயர் சாதியினுடைய கோட்டையாக இருந்துச்சுங்க நீதிமன்றமும் வழக்கறிஞர் தொழிலும். இன்றைக்கி அது உடஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள் வரைக்கும் தமிழ் வந்துடுச்சு, நீதிமன்ற மொழியாக வந்துடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? எல்லா தரப்பட்டவங்களும் வழக்கறிஞராக வாதிட முடியுது. சட்டம் ஒரு மக்கள் மயப்பட்டிருக்கு ஓரளவுக்கு. ஆனால் உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் நான் சொன்ன அந்த 17வது பகுதியில் 348வது உறுப்பில் எழுதி வச்சிருக்கான், இங்கிலீஷ் ஷல் பி த லாங்குவேஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட்ஸ் எழுதியிருக்கான். இன்றைக்கி மாற்ற முடியல. இந்தி கூட இல்லை, இந்திக்காரனு கூட அந்த வாய்ப்பு கிடையாது. இங்கிலீஷ் படித்தவன் யாருங்க சமூகத்தில்? இங்கிலீஷ் சரளமாக பேசுகிறவன் யாருக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? இயல்பாகவே உயர் சாதியினருக்கு, பணக்காரர்களுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனை என்பது வெறும் மொழி சிக்கல் அல்ல, இது ஒரு சமூக சிக்கல். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு உரிய இடம் கிடைக்கணும், அதிகாரம் கிடைக்கணும்னா அவங்க மொழிக்கு அதிகாரம் கிடைக்கணும். தமிழ் அதிகாரம் பெற்றால் தமிழர்கள் அதிகாரம் பெறுவார்கள். இன்னொரு மொழியின் துணை கொண்டு தமிழர்கள் அதிகாரம் பெற முடியாது. இது அனுபவம் உணர்த்தி இருக்கிற உண்மை. அதனால் என்ன ஆகும்னா, இன்னைக்கு இருக்கிற மயக்கங்களை ஒரு சிலர் ஏற்படுத்தி கொண்டு அவங்க இதை பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் வெற்றி பெறாது. உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும். அப்போ பொறுமை புலியா மாறும். இதான் நடக்க போகுது. மொழிப்போர் பற்றிய பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.